காஞ்சி போன என் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்துன இந்த குப்பத்தோட சந்தோஷத்துக்காக நான் எந்த தப்பு செய்ய தயாரா இருக்கு. உங்க அப்பாவை கொலை செஞ்ச பணக்காரனை நீ பழி வாங்கல? நான் பழி வாங்கணும்னு துடிச்ச பணக்காரன் உயிரோட இல்ல, அவனுக்கு வாரிசும் இல்ல. அதனாலதான் கிடைச்ச பணக்காரன்லாம் பழி வாங்கிட்டு இருக்கேன். என்னக்கா கோலம் போடுற? எனக்கு பிடிச்ச கோலம். இந்த தோசை எனக்கு கொடுக்கா? இந்த தோசை எனக்கு மட்டும்தான். சும்மா நானே மாடி வைக்க ஒத்த ஜடையை பாக்குறதா ரெட்ட ஜடையை பாக்குறேன் அல மோதிட்டு இருக்கேன். நீங்க வேற அடியில குத்து மேல குத்து. பின்னாடியே வரீங்களா? என் டவல் எடுத்து குடுறீ. நீயே வந்து எடுத்துக்கோ. உன்னை ரேப் பண்றதுக்கு இங்க எந்த ஆம்பளையும் வர மாட்டான். ஏய் ப்ளீஸ் பா. மகி எங்கடி போயிட்ட? சத்தத்தை காணோம். மா எங்கே போலடி? எங்க இருக்க? ஏய் என் பெட்டிக்கோட்டையும் பிராவையும் கொஞ்சம் எடுத்து குடுறீ. இரு கொஞ்சம் இரு. அதே உன் பெட்டிக்கோட் ப்ரா ரெண்டுமே எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா துணியே எல்லாமே உள்ள இருக்கு. ஆமா. ஏடி உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? அது நேத்து ராத்திரி எல்லாம் ஒரே தண்ணி. தண்ணியா? ஆமா. ஏன் நனைஞ்சியா? தண்ணினா ஜலதோஷம். நீ தைல தடவனா சரியா போய்டும். இப்படியே நான் எப்படி வெளிய வருது? இன்னைக்கு நீ ஆளே மாறிட்ட. ஆமா 3 வித்தியாசம் வந்து கண்டுபிடி. டவலை எடுத்து கொடுக்க சொன்னா ஏடி இப்படி கழுத்து இருக்கற? இதோட சின்ன டவல் இல்ல. பாவி. தனக்கு திண்டாட்டம் தம்பிக்கு கொண்டாட்டம். எங்க போனா இவ ஒருத்தி பால்கனில நின்னுட்டு எவனையாவது சைட் அடிச்சிட்டு இருப்பான். மலை மலை அண்ணாமலை 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 மலை திருவண்ணாமலை அண்ணாமலை. ஐயோ ஐயோ எஜமா என்ன காப்பாத்துங்க எஜமா. சரியா கட்டிக்க துண்டை யாராவது பாத்திர போறாங்க. மலை மலை சின்ன திருவண்ணாமலை. ஐயோ பிடிக்காத கெட்டியா பிடிக்காத. எனக்கு கல்யாணம் ஆகல. ஐயோ வேற யாராவது இருக்கு நானே பிடிக்கிறேன். நான் நல்லா கெட்டியா பிடிச்சிருக்கேன். ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ ஒண்ணு தொட்டு கும்புற துண்ட தொட்டு கும்புற அவ்வளவுதான். எங்க வந்திருப்பேன் எந்த விஷயமே எனக்கு தெரியாதே. இவ்வளவு சின்னதா இருக்கு. ஐயோ யாராவது எடுத்து வாஷி போட்டுருங்க. மாதிரி ஓடி வராளுங்க.
இருக்கு. குஜ்ரீஸ், பட்லீஸ், குஜ்ரிகா, கிருஷ்ணன். ஆளுக்கு 1/2 மீட்டர் வச்சுங்க. கில்லி, ஐ லவ் யூ. கம்பத்தை வச்சு, வெறும் கொடி கம்பத்தை வச்சு இவ்வளவு வேலையை காமிக்கிறானே, இவன் தாண்டி உண்மையான கலியுக கம்பன். விட்டு இருந்து விடிய விடிய ராமாயணமே எழுதிருப்பாண்டி. இவதான் கூனி மாதிரி வந்து காரியத்தை கெடுத்துட்டா. ஏண்டி காரியத்தை கெடுத்துட்டானா? நீங்க இதனால கூச்சல் போட்டு வெளியே வெளியே கதவை சாத்திட்ட. நானா இருந்தா உள்ள இழுத்து போட்டு தாப்பா போட்டிருப்பேன். கோழி பண்ணைக்குள்ள போந்த ஒரே ஒரு சேவலையும் குஞ்சு பொறிக்கிறதுக்குள்ள விரட்டி விட்டுட்டியடி. இன்னும் முட்டையே விடல, அப்புறம் எங்க குஞ்சு பொறிக்கிறது? பாப்பா பையன் டிகாஷன் கலரு விட்டு ஒரு ஆத்தா இருந்தா குழந்தை காஃபி கலர்ல பிறந்திருக்கும். இன்னொரு தடவை அந்த ஆளை நான் பார்க்காமையா போயிடுவேன். அப்ப காட்டுறேன் என் சுயரூபத்தை. சுயரூபத்தியா? மறுபடியும் காட்ட போறியா? பைசே என்னடா இது குப்பமே காலியா இருக்கு? நம்ம செல்வி எம்எல்ஏ பிள்ளை கெடுத்துட்டானா, அதனால எல்லாரும் எம்எல்ஏ வீட்டுக்கு போயிருக்காங்களா? இல்ல எம்எல்ஏ பையன் உன்னை கெடுத்துட்டான். அதுக்காக நீ ஏன் வேலையவே கெடுத்துருவ போல இருக்க. எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த எம்எல்ஏ தான். கிட்டத்தட்ட எனக்கு அவர் அப்பா மாதிரி. அப்பேற்பட்டவரோட பிள்ளைய போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கெடுத்துட்டான், பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக வயசுக்கு வராத பொண்ணை எப்படியா கெடுக்க முடியும்? இத பாரு பாப்பா, உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வேற யாருக்காவது கிடைச்சிருந்தா அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இந்நேரம் மகளிர் அணிக்கு தலைவியா இருப்பா. நானும் அவளுக்கு சல்யூட் அடிச்சிருப்பேன். ஏதோ 10 பாத்திரம் தேய்க்க போன இடத்துல 11வது பாத்திரம் எச்சலாயிடுச்சு. அதையும் சேர்த்து கழுவி விட்டு வரதை விட்டுட்டு இப்படி சேரியே சேர்த்து கூட்டிட்டு வந்து நிக்கிறியே. ஆமா, கற்பு போயிடுச்சுன்னு கண்டுபிடிக்க நீ என்ன கர்ப்பம் ஆயிட்ட? பொண்ணு கெட்டு போயிட்டான்னு வந்து புலம்புறோம். இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா இப்படி. பொண்ணு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? யோ 302, இந்த காய்கறி எல்லாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றோம்? ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன் சார். கரெக்ட். காய்கறி மாதிரி பொண்ணும் கெட்டு போகாம இருக்கணும்னா பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அப்படியே அலக்கா தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வச்சிடணும். அப்பதான் வாழ்நாள் முழுக்க கெடாம இருப்பா. ஏயா, உன் உடம்புல ரத்தம் ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதா? இப்படி நாத்தம் பிடிச்சு பேசுறியே. யோ, நீயும் பொண்ணை பார்த்தவன் தானயா? ஏய், என்னடா மரியாதை எல்லாம் பேசுற அவர்கிட்ட? நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். என்னடா பொண்ணை பெத்தவர் தானே? அவர் எத்தனை பொண்ணை பெத்தாலும் அவங்க எல்லாம் வயசுக்கு வந்த உடனே அத்தனை ஃப்ரிட்ஜ் வாங்கி உட்கார வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருக்கு. உனக்கு ஒரு ஐஸ் கட்டி வாங்குறதுக்கு வக்கி இருக்காடா நாய்? நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். உடம்புல சாக்கடை ஓடுதான்னு கேக்குறீங்க, அவர் உடம்புல கூவ ஓடுது, பக்கத்துல நிக்க முடியல, கப் அடிக்குது. நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். அத பத்தி உனக்கு என்ன? அறிவு கட்ட ஜனங்க. இதுங்க மழை கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத பரதேச நாய்ங்க. இதுங்க போய் ஒரு எம்ஏ படிச்ச பரதேச நாய் கிட்ட நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். உங்ககிட்ட பேசுறது என்ன சார் அருகதை இருக்கு? இதுங்க மட்டும் இல்ல சார், நான் கூட சோத்துக்கு வக்கில்லாத ஏழை ஜாதி தான். எங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டு அவன் எம்எல்ஏ ஆக்க தெரியுமே தவிர அவன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய பவர் என்ன, அவன் எத்தனை இன்ஸ்பெக்டருக்கு வேலை வாங்கி கொடுப்பான்லாம் எங்களுக்கு தெரியாது. கெட்ட வார்த்தை பேசுறேன், தப்பா நினைக்காதீங்க சார். போங்கடி வெளியில. அவர் பெரிய மனுநீதி தோழன், புடிச்சு மணி அடிக்க வந்துட்டீங்க. போங்க சொல்லல. நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். அந்த எம்எல்ஏவோட பையன் எங்க பொண்ணை கூட்டிட்டு போனாலும் சரி, இல்ல நீங்களே ஒரு பொண்ணை எம்எல்ஏ கூட்டி கொடுத்தாலும் சரி, தப்பே இல்ல. ஆனா நீங்க படிச்ச இந்த எம்ஏக்கு பக்கத்துல இன்னொரு எம்ஏ போட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க செய்யற தொழிலுக்கு பொருத்தமா இருக்கும். ஏய், உள்ள எவ்வளவு வேணாலும் பேசு, வெளியில வந்தா என்ன கஜானி, எங்களையும் பேச விட மாட்டேங்கிற, நீயும் பேச மாட்டேங்கிற. இந்த விஷயத்துக்கெல்லாம் பேசக்கூடாதுமா. வட்ட சாராயம் குடிக்கிறவனுக்கு எல்லாம் ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்தா இப்படிதான்டா தரதல. ஏய், எவனோ டபுள் ஆக்ஷன்ல வரான்டா. பீர் சாப்பிடுறியா? தட்டில சொண்டி சோறு சாப்பிடுற பையன் அப்ப எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் டின்ல பீர் சாப்பிடுறியா? என்னடா ஓய்?
இனிமே எந்த பொண்ணு மேலேயாவது கைய வச்ச உன்னை பொட்டை ஆக்கிடுவேன். பொட்டாங். டேய், ஒழுங்கா டப்பாவை காட்டுறா. ஐயோ டேய் கீழே இறங்கு. ஐயோ வேண்டாங்க. இப்ப இறங்க போறியா இல்லையா? நீங்க இறங்க சொன்னா இறங்குறதுக்கு, ஏற சொன்னா ஏறதுக்கு நான் என்னங்க உங்க புருஷனா? நீங்க இன்ஸ்பெக்டர்ன்ற விஷயம் லத்தி சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் இப்பதான் உங்களை முதல்ல ட்ரெஸ்ஸோட பாக்குறேன். என்னடா சொன்ன? ஐ மீன் யூனிஃபார்மோட பாக்குறேன். ட்ரெஸ்ஸே இல்லாம உங்களை பார்த்தப்ப நான் எக்கச்சக்கமா தப்பு பண்ணிருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து 8 எழுத்துல ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இறங்கிறேன். கீழே இறங்கி வா, உன்னை 6 எழுத்துல உதைக்கிறேன். வேணாங்க வேணாங்க. இறங்குடா. ஐயோ வயசு பண்ணி தள்ளி விட்டுறாதீங்க. ஓ உப்புற விழுந்தா பிரஷ் உடைஞ்சிருக்கும். கீழே விழுந்தாலும் மாமனுக்கு மீசல மண்ணு ஓட்டல பாத்தீங்களா? பொம்பளைய கிண்டல் பண்ணாலே போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். நீ பொம்பளை போலீஸே கிண்டல் பண்றனா எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்ப. இன்னைக்கு நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு மிரட்டுறதை விட அன்னைக்கு ட்ரெஸ்ஸே எல்லாம் மிரட்டுனீங்க பாருங்க, சூப்பர் மிரட்டலுங்க. அது அதுல மிரண்ட வந்தாங்க. பயந்து போய் ராத்திரி எல்லாம் தூங்காம எந்திரிச்சு எந்திரிச்சு எல்லாரும் எனக்கு மந்திரிச்சு இவ்வளவு தாயத்து வந்துருச்சு. முக்கியமான தாயத்தை அங்கதாங்க. காதலிக்கிறோம் அப்படின்னு அடிக்கூடாது. பொறுக்கி நீ என்ன காதலிக்கிறியா? இந்த பழா போன காதலே இப்படிதாங்க. ஏழை பணக்காரிய காதலிக்கிறான், இளவரசி சிப்பாய காதலிக்கிறா, டிரைவர் எஜமானிய காதலிக்கிறான். ஆனா ஒரு பொறுக்கிய போலீஸ் காதலிச்சதா சரித்திரமும் இல்ல, பூகோளமும் இல்ல. நாம எங்க ஒரு புதிய காதல் சகாப்தத்தை உருவாக்க கூடாது? உருவாக்கலாம். உட்காரு. ஐயோ கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏன்பா உனக்கு ஏதாவது பேண்ட் கிழிஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுதா? கேட்கலீங்க. கேட்கலையா? உங்க விஷயம் எல்லாமே நமக்கு மட்டும் தான் கேக்குது, நமக்கு மட்டும் தான் தெரியுது. உனக்கு பைக் ஒரு கேடா? நடந்தே வா. பாத்து அது நான் தப்பிச்சு ஓடிட போறேன். புடிச்சிட்டே வாங்களே கைய. டேய் வாடா. கிழிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, தையல் போடா. டேய் ஓடாத. ஓடுவேன். வேண்டாம், உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. ஆமா எனக்கு சரியா தெரியல. நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். தைரியம் இருந்தா தாண்டுங்க. கம் ஆன். ஒண்ணு. ஐயோ தையல் போட்ட உடனே தைரியமா வந்து ஐயா அரஸ்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கஜா 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 கஜா. டேய் பொறுக்கி ராஸ்கல் இடியட் நில்றா.